ஹாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்து போறேன். சந்தைக்கே இதுவரைக்கும் நான் வந்து போனது கிடையாது. எந்த சந்தையா இருந்தாலும் சரி. நம்ம ஊர் பக்கத்திலேயே இருக்கிற இந்த பல்லாவரம் சந்தையில வந்து எத்தனையோ முறை வந்து வரணும்னு பிளான்லாம் போட்டு அப்புறம் வந்து வரவே முடியலைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பல்லாவரம் சந்தையை வந்து பார்க்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ ஒரு கடை போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இப்பதான் வந்து பாக்குறேன்னா எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒரு நாளைக்காக இவ்வளோ ஒரு பொருள் வந்து அங்க வந்து இறக்கி அன்னைக்கே வந்து ஏத்துறன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் லைட்டா வந்து பல்லாவரம்ல இறங்குனதுமே லைட்டா வந்து தூறலா மாதிரி இருந்தது. அதனால நாங்க வந்து தப்பிச்சோம். ஆனாலுமே இந்த ஜூஸ் வந்து பார்த்துட்டு அது குடிக்காம வந்து போகலான்னு அங்கேருந்து வந்ததே கொஞ்சம் டயர்டா நம்ம இந்த ஒரு ரோடு தான் வந்து நடந்தோம். அதுக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. சரி இப்பயே வந்து இந்த கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வந்து ஒரு ஆளுக்கு ஒவ்வொன்று குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒவ்வொரு கடையா நின்று பார்த்துட்டு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு அங்கேயே அந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் கடை வந்து இருந்தது போட்டிருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் நின்று இதெல்லாம் ரேட்லாம் கேட்டுட்டு வந்து மூவ் ஆயிட்டோம். ஒரு 3000 போல சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது நிறைய கட்டில், பீரோ இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அப்படி இதெல்லாம் ரோடு மேலேயே போட்டிருந்தாங்க. ஆனா மழை வந்தாதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. லைட்டா வந்து தூறல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி டைனிங் டேபிள் தாங்க நம்ம கிட்டயும் இருக்கு வீட்டுல. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த கல்லு வந்து இது வந்து உடஞ்சிருச்சு. அதனால வந்து அப்படியே பாட்பட்டா கழட்டி வச்சுட்டோம் கீழே இருக்கிற. அதனால அந்த கல்லுடைய ரேட் மட்டும் எவ்வளோன்னு கேட்கலான்ட்டு பார்த்தா அதுக்கு மட்டும் ரேட்லாம் கிடையாதுமா, தனியாலாம் கிடைக்காது. இது அப்படியேதான் வந்து செட்டா தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொத்தம் இந்த டைனிங் செட் பாத்தீங்கன்னா 12,500ங்க, 12,500 போல சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது, புதுசு அப்படியே. இது பாத்தீங்கன்னா 2300 2,500 சொல்லியிருந்தாங்க. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 2,500, இது வந்து 2,300 போல சொல்லியிருந்தாங்க. சூப்பரா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது வுட்டு. நல்லா வந்து கலர் கொடுத்து அப்படியே அழகா வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல தாங்க இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர்ல வந்து இந்த டாப்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, அந்த காலேஜ் கேர்ள்ஸ். என்னடா இது நிறைய பேர் நிக்கிறாங்களே, என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 5 டாப் வந்து 200 ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட தான் வந்து போய் கேட்டோமா, எங்களுக்கு தான் சரியா காது கேட்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இன்னொரு வாட்டி சொல்லுமான்றோம். 5 டாப் 200 அப்படின்றது அந்த பொண்ணு. சரி என்னடா இது உண்மையாதானா, இந்த பொண்ணுக்கு தெரியாம ரேட் தெரியாம சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் விக்கிற அண்ணா போய் கேட்டா அப்புறமேட்டு அந்த சொல்றாரு 5 டாப் 200, 5 டாப் 200. சரி நல்லா இருக்கான்ட்டு பார்த்தா உண்மையே சூப்பர் குவாலிட்டியா இருக்குங்க. ரொம்ப பயத்தோட தான் வந்து எடுத்துட்டு வந்தேன். அங்க என்ன நம்மளுக்கு மைனஸ் தான், அங்கேயே வந்து இந்த கவர் வந்து பிரிக்க கூடாது சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு கவர் பிரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாமே வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எத்தனைதான் மடிச்சு வைப்பாங்க சொல்லுங்க. அதனால வந்து அது மட்டும் நம்மளால வந்து அங்க பண்ண முடியாது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எச்சு போட்டதெல்லாம் வந்து அம்பர்லா டாப்பு, ஹெச் போடாததெல்லாம் வந்து அந்த சைடு வந்து ஓப்பன் கட் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. XXL XL அது மாதிரி இருந்தது. வெறும் இந்த சைஸ் மட்டும் தான் இருந்தது. அதுக்கு கீழே சைஸ் வந்து இல்ல. XXL XL அப்புறம் M சைஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த 3 சைஸ் மட்டும் தான் வந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்ல சூப்பர் குவாலிட்டியா இருந்தது. நான் வந்து ஒரு ஒரு 5 டாப் போல எடுத்திருந்தேன் 200 என்ன டாப்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல கூட நான் வந்து ஆல்ரெடி வந்து காட்டியிருக்கேன், போய் பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எவ்வளோன்னு சொல்லி ரேட் கேட்கலான்ட்டு போனோங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரேட் பார்த்தீங்கன்னா 3,500 போல சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ராவு கீழே வந்து நம்ம வந்து உட்காந்து ட்ரெஸ் பண்றதுக்கான ஸ்டூல் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு அந்த மிரருக்கு பின்னாடிலாம் வந்து ஷெல்ஃப்லாம் எதுவும் கிடையாது, மிரர் மட்டும் தான் இருக்கு. நான் ஷாப்லயும் வந்து போய் பார்த்துருக்கேன், ஷோரூம்லயுமே அந்த மாதிரி அந்த மிரருக்கு பின்னாடி வந்து ஷெல்ஃப்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 5,500. இங்க வந்து வெறும் மிரர் வச்சு கீழே ஒரு டிராப் ஒரு ஸ்டூல் வச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 போல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி ஸ்டாண்ட்லாம் வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். எல்லா சைஸ் சாமி ஸ்டாண்டுமே வந்து இருந்ததுங்க. சின்ன குட்டி சைஸ்ல இருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா 5,500. அந்த 2 பிள்ளையார் வச்சு அந்த ஒயிட் கலர்ல ஒரு பிள்ளையார் இருக்க மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஒரு போர்ட்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 7,500 போல சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே டிசைன் வந்து அதாவது ஒரு பீஸ்ல ஒரு 3-4 பீஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு டிசைன்ல 3-4 பீஸ் இருக்கு.
எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் ஒரு பீஸ் ஒரு டிசைன்ல 3, 4 பீஸ் போல வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்துக்குமே வந்து ஒவ்வொரு விதமான ரேட் டிசைனுக்கு தகுந்த மாரி ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இப்ப நான் வந்து ஓப்பன் பண்ற பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை ரூம்லாம் வந்து ரூ. 3500 போல சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கு. கீழ ஒரு ஷெல்ஃப், மேல ஒரு ஷெல்ஃப். மொத்தம் 2 ஷெல்ஃப். நடுவுல ஒரு ஷெல்ஃப் வந்து குடுத்துருக்காங்க. அந்த 3 ஷெல்ஃப் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ஷெல்ஃப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டிங்க. ரூ. 2000 ரூ. 2500 போல சொல்லியிருந்தாங்க. அ இது ரொம்ப குட்டியா இருந்தது. நல்லா ஆஃபீஸ்ல எங்கேயாதுனாலும் நம்ம வந்து அழகா வச்சுக்கலாம். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கூட வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது கொஞ்சம் அத விட பெரிய சைஸு. கீழ வந்து கபோர்டு, ட்ராவு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மிரர் பக்கத்துல ஷெல்ஃப் குட்டி குட்டி ஷெல்ஃப்லாம் வச்சு, எல்லா கலர்ஸ்லயுமே இருந்தது. ஒரு குங்குமம் கலர், மெரூன் கலர்லேருந்து ஒயிட்டு, ப்ரவுன் அது மாரிலாம் எல்லா கலர்ஸ்லயும் வந்து வச்சிருந்தாங்க. இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 2000ங்க. சாரி பூஜை ரூம். அந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 போல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, 5 டாப் வந்து ரூ. 200க்கு சொல்லியிருந்தாங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் அந்த நெக் டிசைன் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 4 டாப் வந்து ரூ. 200 எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க. அத விட கொஞ்சம் கிராண்டா இருக்கு. பட் ஆனா நாங்க வந்து இங்க எதுவுமே தொட்டு கூட பார்க்கல. சும்மா அப்படியே மேலோட்ட பார்த்துட்டு அங்கருந்து மூவ் ஆயிட்டோம். ஆல்ரெடி நாங்க வந்து வாங்கிட்டோம் இல்லையா? அதனால அங்க எதுவுமே வந்து வாங்கல. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து நெறையவே தாங்க இருந்தது. அ நான் என்ன நெனச்சேன், சரி காலையில தான் இவ்வளோ கூட்டம் இருக்கும் போல. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாயிடும் போல. வெயில் ஏற ஏற கொஞ்சம் கம்மியாயிடும்னு பார்த்தா, கூட்டம் வந்து காலையில இருக்கிறத விட, இங்க இந்த கடையில இருக்கும்போதெல்லாம் சரியான கூட்டம் வந்து வந்துருச்சு. இந்த கடையில ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ராடக்ட்லாம் நம்ம பாவனிப்போம் பார்த்தீங்களா, இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டுருக்கு. அந்த காய்கறி கட் பண்றதுலாம். அதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே குட்டி குட்டி அந்த ஐட்டம்ஸ் தான். குட்டி குட்டி எல்லாமே கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்க இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரூ. 50க்குள்ள. அதாவது ரூ. 30, ரூ. 40, ரூ. 50 அந்த மாரி பொருள் எல்லாமே நைஃப்லேருந்து எல்லாமே சீப்பு, ஊதுவத்தி ஸ்டாண்டு எல்லாமே வித்துருந்தாங்க அந்த கடையில. எல்லாமே ஒவ்வொரு இதுவா எல்லாம் ரேட்லாம் எவ்வளோன்னு பார்த்துட்டு தேவையானா வாங்கிடுறது, தேவையில்லன்னா அப்படியே மூவ் ஆயிடுறது. இங்க பார்த்தீங்கன்னா, 3 பாக்ஸ் வந்து ரூ. 50 போல சொல்லியிருந்தாங்க. வாங்கலான்னு தான் பார்த்தேன். நாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கட்ட பேக் எதுவுமே எடுத்துட்டு போகாத அப்படியே கை வீசிட்டு ஹாயா இப்போ கிளம்பிட்டேன் நானு. அங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது, கட்ட பேக் வந்து எடுத்துட்டு வராத வந்துட்டோமே அப்டின்னிட்டு. அதனால எத வாங்குனாலுமே பார்த்தீங்கன்னா, கையில இருந்து எதுவுமே எடுத்துட்டு கட்ட பேக்குமே பார்த்தீங்கன்னா, அங்க இல்லங்க. அது நாங்களும் ஒவ்வொரு கடையா வந்து கட்ட பேக் வந்து இருக்கோன்னு சொல்லிட்டு கேட்குறோம். பட் ஆனா அங்க கட்ட பேக் இல்ல. இல்லன்னா வந்து அந்த 3 டப்பா போல வாங்கிட்டுருப்பேன். 3 டப்பா வந்து ரூ. 50 போல சொல்லியிருந்தாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம ஏதாவது வச்சுட்டா கூட நம்ம வந்து ஷெல்ஃப்ல வச்சுட்டோம்னா, நம்ம கரெக்ட்டா வந்து கண்டுபிடிச்சு எடுக்கலாம். அது போல இருந்தது. அங்கருந்து அந்த பூத்தொட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு, அந்த ரேட்லாம் கேட்டுட்டு ஒரு 3 பூத்தொட்டி போல வந்து வாங்கியிருந்தேன். இப்ப கையில வச்சிருக்க பூத்தொட்டி ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 60 போல சொல்லியிருந்தாங்க. அத விட குட்டி சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 4 பீஸ் வந்து ரூ. 100 3 பீஸ்லாம் வந்து ரூ. 100 சைஸுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அந்த ரேட்லாம் கொஞ்சம் மாறுது. இந்த பாத்திரோட கடையெல்லாம் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூடவே இருந்ததுங்க. நான் கடையில பார்த்தத விட இந்த கடாயோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க அதிகமா சொல்லியிருந்தாங்க. அதனால உடனே அங்கருந்து கிளம்பிட்டோம். அங்கருந்து பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, வளையல் கடை தான் இருந்தது. ரெயின் ட்ராப்ஸ் வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. சரி அங்க போய் ரேட்லாம் எவ்வளோன்னு கேட்டுட்டு வந்தேன். ரூ. 100 போல சொல்லியிருந்தாங்க. ஆனா குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தான் தெரியல. செகண்ட் குவாலிட்டியா இல்ல தேர்ட் குவாலிட்டியான்ட்டு தெரியல. ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இல்லாத மாரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேங்கிள் வந்து நான் வச்சிருக்கேன். அதனால அங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்த மாரி இருந்ததா, சரி ஆனா ரூ. 100 தாங்க சொல்லியிருந்தாங்க. ரேட் ரொம்பவே கம்மி தான். நல்லா இருந்தது. நல்லா புது 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 டிசைன்ஸ்ல எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா, நெறைய நாட்டு வளையல் வச்சிருந்தாங்க. என்கிட்ட வந்து இப்போ பேங்கிள்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன். சரி அதனால் நம்ம இப்போ வாங்கி வச்சதே வந்து போடாமல் இருக்கோம். இன்னும் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கலைங்க. எப்படியும் வந்து வர்றது வந்து ஆடி மாதம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து வளையல்லாம் வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா சந்தைக்கு கண்டிப்பாக வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து நாட்டு வளையல் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஹேண்ட்பேக் வந்து இந்த மாதிரி உள்ள ஹேண்ட்பேக் தான் வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து நான் வாங்கினேன். மெட்ராஸில் வந்து வாங்கினேன். 300 போல் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து 250 போல் சொல்லியிருந்தாங்க. ஆன்ட்டி தான் வந்து அவங்க பொண்ணுக்காக பேக் வந்து எடுத்துவாங்க.
சூப்பரா இருந்ததுங்க. கண்டிப்பா வந்து நம்ம கடையிலலாம் போய் பார்த்தோம்னா, நல்லா வந்து ரூ. 500 ரூ. 600 போல இருக்கும் பில்லு. அந்த டேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 350 போல தான் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப கடைகள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 600 ரூ. 700 போல வித்துருக்கோம். இங்க வந்து நல்லாவே ரேட் வந்து கம்மியாவே தான் இருந்தது. இந்த ஆன்லைன்ல விக்கிற எல்லா பேக்குமே வந்து அந்த கடையில வந்து பார்த்தேன். எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்ல முக்கியமா வந்து ஒரு சில ஹேண்ட்ல வந்து பவுச் வச்சு விப்பாங்க பார்த்தீங்களா? அதுலமே கூட அந்த இடத்துல வந்து வித்திருந்தாங்க. கடைசியில வந்து ரூ. 350 சொல்லியிருந்தாங்க பேகு. ரூ. 300 போல வாங்கிட்டு வந்திருந்தோம். சூப்பரா இருந்தது. அதுலயே வந்து நெறைய கலர்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த கலர்ஸ்லயே வந்து புடிச்சிருந்தது. அதே வந்து ஆன்டி வாங்கிட்டாங்க. நானும் வந்து எப்போ வந்து இந்த ரோடு வந்து முடியும், கடைலாம் முடியும், பஸ் ஸ்டாண்ட் எப்போ வரும்னு பார்த்தா, பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்த தூரத்த விட இன்னும் அதிகமா நடக்கணும்னு சொல்ட்டாங்க. அது கேட்டதுமே பாதி டயர்ட் ஆயிடுச்சு. அப்பயே பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 11:30 மணி போல ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து ஈவினிங்குள்ள நான் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ரேவந்த் வந்துட்டான்னா, அது வேற தனியா வந்து அவன சமாதானப்படுத்துறதா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, எப்படா இந்த ரோடு ஏன்னா நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ கிட்ட எதுவுமே வரல. வண்டி ஏறி வரலான்னு பார்த்தா, எப்போ சீக்கிரமா நடக்கலான்னு பார்த்தா, ஒவ்வொரு கடையுமே வந்து நம்ம பார்த்து ஒவ்வொரு கடையுமே வந்து நம்ம பார்த்தாவே வந்து நின்னுடுது நம்ம காலம் ஆட்டோமேட்டிக்கா. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தன பொருளுமே அந்த ஒரே ரோட்ல வந்து கிடைக்குது அப்படின்னும்போது, நம்மளாலயும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறதால, அங்கருந்து ஒவ்வொன்ன தாண்டி வந்து வரவே முடியல. நெறைய வந்து இந்த மாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடைகள் தான் வந்து வந்துட்டு இருந்தது. ஃபுல்லா பீங்கான்ஸு, உப்பு ஜாடி வைக்கிறது, அப்புறம் இந்த பூண்டு நசுக்கிறது எல்லாமே வந்து எல்லா சைஸ்லயுமே எல்லாம் வந்து அந்த ரகரகமா வந்து வச்சு வித்துருந்தாங்க. இந்த டீ கப் பார்த்தீங்கன்னா, 5 கப்பு ரூ. 100 போல சொல்லியிருந்தாங்க. நான் கூட அதுல இருந்து ஒரு 5 கப்பு போல வாங்கியிருந்தேன். இந்த லைட் கிரீன் கப் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஒரு 5 கப்பு போல ரூ. 100 வந்து வாங்கியிருந்தேன். நெறைய வந்து அங்க வச்சிருந்தாங்கங்க. இன்னும் ஒண்ணு ஊதுபத்தி கொளுத்துறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ஊதுபத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் உப்பு ஜாடிலயும் நெறைய கலர் முக்கியமா ஆன்லைன்லலாம் நம்ம ட்ரெண்டா வந்து போயிட்டுருக்க அந்த உப்பு ஜாடில கூட இங்க வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே இதெல்லாம் எப்படி சேஃபா வந்து இறக்குறாங்க அப்படின்றதாங்க பெரிய விஷயம். நம்ம பார்க்கறது வந்து வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. இவ்ளோ வந்து இதெல்லாம் உடைந்து லைட்டா இப்படி பண்ணாவே போதும் உடைஞ்சிரும். இது எவ்வளோ ஒரு சேஃபா வந்து இறக்கி வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 போல சொல்லியிருந்தாங்கங்க. ரூ. 200வோ, ரூ. 150 தெரியல சரியா மறந்துட்டேன். சின்ன சைஸ் தான். அதுவே அவ்வளோ ரேட் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஊறுகாய் எல்லா வகையான ஊறுகாவுமே ஒரு கடையில வச்சு வித்துருந்தாங்க. எல்லா வகையான ஊறுகாவுமே இருந்தது அதுல. எப்படியோ ஒவ்வொரு கடைகளா பார்த்து பார்த்து போயிட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த செடியெல்லாம் ஃபுல்லா ஒரு ரோடு ஃபுல்லா செடி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்து போயாச்சு. அப்புறம் செடி தான் வந்து எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தொட்டி இல்லாம வெறும் வேர் மட்டுமே பறிச்சுட்டு வந்து அத வந்து ஒரு கத்தி வச்சு வித்திருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செடி அது போல வந்து இருந்தது. 5 செடி வந்து ரூ. 50. அப்போ ஒரு செடி வந்து நம்மளுக்கு ரூ. 10 போல குடுக்குறாங்க. தாராளமா வந்து வாங்கலாம். இந்த மதியம் ஒரு 1:30 மணி போல ஆயிடுச்சுங்க. இந்த செடியாண்ட வரத்துக்கே. நல்லா வந்து கூட்டம் வந்து ஏறிடுச்சு. இன்னமும் வந்து கூட்டம் இன்னும் சாயங்கால டைம்ல இன்னும் அதிகமா இருக்கும் போல சொல்லியிருந்தாங்க அம்மா. இந்த விளாக் வந்து என்னால இதுவரைக்கும் தான் வந்து எடுக்க முடிஞ்சது. அங்கேயே வந்து ஆட்டோ புடிச்சு கிளம்பிட்டேன். சரிங்க. இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல பார்க்குறேன். பாய்.